முள்ளிப்பள்ளம் பள்ளி ஆண்டு விழா மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கல். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள முள்ளிப்பள்ளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் காந்தாமணி தலைமை தாங்கினார். இந்த விழாவில் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். வட்டார கல்வி அலுவலர் மோசஸ் பெஞ்சமின், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அலெக்ஸ் பாண்டியன், கிராம தலைவர் ராஜா, ஆசிரியர் பயிற்றுனர் சத்யா, நலத்திட்ட உதவிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவில் முன்னாள் மாணவர் பழனிக்குமார், நவ்ஷியாக் ஃபவுண்டேஷன் மேற்பார்வையாளர் உமா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் கலைத்திறனை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக ஆசிரியர் வளர்மதி பள்ளியின் கடந்த ஓராண்டு கால சாதனைகள் குறித்த ஆண்டறிக்கையை வாசித்தார். இந்த விழாவை ஆசிரியர் உமா தொகுத்து வழங்கினார். விழாவின் இறுதியில் ஆசிரியை ஜீவா எஸ்தர் ராணி நன்றி கூற விழா இனிதே நிறைவுற்றது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். அதனால அடித்தளம் ஒரு நம்ம காலேஜ் போகலாம், மேற்படிப்பு பாடம் படிக்கலாம், எத்தனை படிப்பு போனாலும் பேச மாட்டோம். அடித்தளம் என்பது இந்த துவக்க பள்ளி தான். அது மூலம் பெற்றோர் வந்திருக்கீங்க. பெற்றோர்கள்லாம் நம்ம அரசு பள்ளியில் படிக்கிறதுனால நம்முடைய மாணவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தலைகுனிவோ அல்லது கேவலம் தான் நினைக்க வேணாம். அரசு பள்ளியில் படிக்கிறது தான் சிறப்பு, அரசு பள்ளியில் படிக்கிறது தான் பெருமை. நம் பள்ளி நம் பெருமைன்னு சொல்லுவாங்க. அரசு பள்ளியில் படித்தால் மட்டும்தான் மருத்துவ சேர்க்கையில் 7.5 இடஒதுக்கீடு உண்டு. அரசு பள்ளியில் படித்தால் மட்டும்தான் அரசு வேலை 20% ஒதுக்கீடு உண்டு. கடன் வாங்கியாவது எனக்கு முன்னாடி பேசினாலே ஆசிரியர் பிச்சை எடுத்தாலும் படிக்க வைக்கிறோம்னா யார்கிட்டையும் கையேந்த வேணாம், கடன் வாங்க வேண்டாம். அரசு பள்ளியில் சேர்த்தோம்னா பள்ளி கட்டணம் கிடையாது, புத்தக பையோ புத்தகமோ வாங்க வேண்டியதில்லை, ஊக்கத்தொகை உண்டு, சத்துணவு உண்டு. இப்பொழுது காலை உணவு திட்டம், காலை உணவும் உண்டு. அடுத்து மேற்படிப்புக்கு போனோம்னா மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும் உண்டு. முந்திலாம் பள்ளி மாணவர்களுக்கு காலனி கொடுத்தாங்க. இப்ப சிரமப்படக்கூடாதுக்காண்டி மிதிவண்டி சைக்கிளும் அரசு தருது. மேற்படிப்பு படிக்கிறப்ப லேப்டாப் மடிக்கணியும் தராங்க. இவ்வளவு சலுகையை விட்டுட்டு நம்ம தனியார் பள்ளியில் மோகம் கொண்டு வெளியில போய் நம்ம பள்ளியில படிக்க வைக்கிறோம். தனியார் பள்ளியில் ஒரு நாள் சேர்த்த காரணம் அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வி, தனியார் பள்ளியில ஆங்கில வழி கல்வின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆங்கில வழி கல்வியும் நம்ம பள்ளியில மிக சிறப்பா செயல்பட்டு வருது. அதனால் பெற்றோரும் மாணவரும் நம் பள்ளியில படித்தால் மட்டும்தான் சிறப்புன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்த ஆசிரியர் பெருமக்களை பற்றி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லுவாங்க. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயா APJ அப்துல் கலாம் சொன்னாரு, நான் சிறந்த விஞ்ஞானி என்று சொல்வதை காட்டிலும் நான் சிறந்த குடியரசுத் தலைவர் என்று சொல்வதை காட்டிலும் நான் ஒரு ஆசிரியர் என்று சொல்வதை பெருமையாக கருதுகிறேன் சொல்வாரு. உண்மையிலேயே ஆசிரியர் பணி என்பது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. தெய்வத்துக்கும் முன்னாடி பெற்றவங்களுக்கு அடுத்தபடியா தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம வழங்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். நம்முடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கூரை கட்டடமா, ஒரு தென்னை ஓலையில மேயப்பட்டிருந்த ஒரு கட்டடமா இருந்து, அப்புறம் ஒரு 50 ஆண்டுகள் ஓட்டு கட்டடமா இருந்து, இன்னைக்கு ஒவ்வொரு கட்டிடமா முழுமையா காங்கிரீட் கட்டடமா மாறிக்கொண்டு வருகிறது. நம் ஊர் சார்பாகவும் பல்வேறு தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தும் பள்ளிக்கு பல நிதிகள் ஒதுக்கப்பட்டு வாங்கப்பட்டு வருகிறது. நம்ம ஆசிரியர் பெருமக்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிறார்கள். இதுபோல இதற்கு முன்னால் நம்ம பள்ளியில் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் பழைய மாணவர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் தெரியும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஞானவத்தியார் இருந்தாரு, பாலசுப்ரமணியார் இருந்தாரு. ஏவத்தியார்னு சொல்லுவோம். அவர் அடிக்காத மாணவர்களே கிடையாது. மூங்கி கம்பு வச்சு அடிப்பாரு. மூங்கி கம்பு உடஞ்சிச்சுன்னா யார் அடிக்கிறப்போ உடையுதோ அந்த பையன் தான் மூங்கி கம்பு திரும்ப அடுத்த நான் கொண்டு வரணும்.
அப்பெல்லாம் அடிச்சு படிக்க வச்ச காலம் உண்டு. அவரெல்லாம் ஒவ்வொரு மாணவரையும் செதுக்குனாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் படித்தவங்க இன்னைக்கு அத்தனை அரசு துறையிலையும் நம் பணியில் படித்த நம்முடைய பழைய மாணவர்கள் இருக்காங்க. அதுபோல பழைய ஆசிரியர் குருவாச்சாராக இருக்கட்டும், இங்கே தெகுந்தரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி டீச்சராக இருக்கட்டும், இவங்க பூராமே மிக சிறந்த. அதுபோல இப்ப இருக்க ஆசிரியர் பெருமக்களை பற்றி நான் பல இடங்கள்ல பெருமையாக சொல்லியிருக்கேன். கொரோனா காலத்துல 1 வருஷம் 1.5 வருஷம் ஸ்கூலே அடைச்சி கிடந்த காலத்துல நான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியலையே, அந்த சம்பளத்தை வாங்குறவேன்ற மன ஊர்த்தல் காரணமாக அன்னைக்கு ஒரு 200-220 பிள்ளைங்க இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் தங்களுடைய சம்பளத்திலிருந்து தலா 500 ரூபாய் வழங்கிய ஆசிரியர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். நல்லா கை தரலாம். ஏன்னா எந்த ஸ்கூல்ல எந்த டீச்சருமே சுற்று வட்டாரத்தில் யாருமே ஆண்டு கொண்டாடும் முதல் பள்ளி நம்ம தான். ஏன்னா சில பள்ளி இந்த 100 ஆண்டு தொடரல, சில பள்ளி மகாடிமாவ பள்ளியில் அப்பதான் 105 ஆண்டு வருது. அதனால அப்படிப்பட்ட ஆசை இன்னும் நம்ம பிள்ளைல, அதாவது உங்களுக்கும் எனக்கும் இங்க வந்திருக்க விருந்தினர்கள் எல்லாத்துக்கும் எவ்வளவு பிள்ளை இருக்கும்? 1 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்கும். ஆனா இந்த ஆசிரியர் பெருமக்கள் பெருமையோட சொல்லுவாங்க, அவங்களுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? 147 பிள்ளைகள். இங்க படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள். அதனால அவங்க பாராட்டி ஆகணும். இந்த நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளர் என்னை கூப்பிடுவாங்க. கிராம தலைவர் முறையில் எத்தனையோ விஷயம் செஞ்சிருக்கோம். இந்த வாட்டர் டேங்க் இப்பதான் கட்டினது. நம்முடைய முள்ளிப்பள்ள ஊராட்சி மன்றமாக இருக்கட்டும், சேவை மைய கட்டடமாக இருக்கட்டும், ரேஷன் கடையாக இருக்கட்டும், பால்வாடியாக இருக்கட்டும், நம்ம பெரிய ஸ்கூலுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அங்கே கட்டணம் வாங்கி கொடுத்தா இருக்கட்டும். என் பெருமையோடு சொல்லுவாங்கல்ல, நம்முடைய அய்யனார் கோயில் 60 வருஷம் கழிச்சு, இதெல்லாம் பெருமை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பள்ளிக்கு இதோ இந்த புது கட்டடம் தான் நான் ரொம்ப முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தேன். அதனால அதுதான் பெருமை. இத்தனை கட்டடத்தை காட்டணும் நம்முடைய பள்ளிக்கு. அதுபோல காலை உணவு திட்டத்துக்கு ஒரு கட்டடம், இப்ப புது வகுப்பறைகள் 2 கட்டியது. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் 1985 படித்த பழைய மாணவன் என்ற முறையிலும், 65 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த என்னுடைய பெற்றோர் சார்பாகவும், 90 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த என்னுடைய தாத்தா சார்பாகவும் இதில் கலந்து கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன். நம் பள்ளி நம் பெருமை. படிக்கின்ற மாணவர்கள் நல்ல முறையிலே படித்து நல்ல முறையிலே முன்னேறி நம்முடைய பள்ளிக்கும் உங்கள் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும். இந்த ஆண்டு விழா நடக்கின்ற இந்த நாளிலே இன்று காலை எனது மகன் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய எனது மகன் 6 ஆண்டு மருத்துவ படிப்பை இன்று நிறைவு செய்து வருகிற 9ஆம் தேதி மருத்துவராக பட்டம் பெறுகிற ஒரு நல்ல செய்தியை இங்கே சொல்லி, படித்தால் பெருமை, அனைவரும் நல்ல முறையிலே படித்து முன்னேற வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.